ஆமென். இந்த நாள் நம் சிந்தனைக்காக எபிரேயர் 5வது அதிகாரம் 12 இருந்து ஆஹ், நாம் அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். தொடர்ச்சியா நம்ம 2-3 வாரம் இந்த எபிரேயர் 5:12 இருந்து 6:12 வரை உள்ள வேத பகுதியை சிந்திக்க இருக்கிறோம். அதனால அந்த பகுதியை நம்ம தொடர்ச்சியா வீட்டில இருந்து வாசித்து சிந்தித்து தியானித்து அதிலிருந்து சில கேள்விகளை நீங்கள் எழுப்பி இப்போவே நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்க. அப்ப நம்ம ஒரு நாட்கள்ல கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம 5வது அதிகாரம் 12 இருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சோ இந்த பகுதியை நம்ம சிந்தித்தோம். நான் இந்த பகுதியை சிந்திப்பதற்கு முன்பாக நான் இந்த 6வது அதிகாரம் 12வது வசனம் வரையிலும் உள்ள சில அடிப்படையான சிந்தனைக்கான சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம அதை நீங்க தொடர்ச்சியா படிக்கும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். சோ முதலாவது நம்ம பார்க்கும்போது 12வது வசனத்துடைய கடைசியில, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க பலவீனர்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல எந்த எந்த ஆகாரத்தை குறிக்குன்னா, ஆவிக்குரிய ஆகாரத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். They are very weak in understanding the spiritual basic doctrines and doctrines. அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த அடிப்படை உபதேசத்தை புரிந்து கொள்ளுகிறதுல அவங்க பலவீனர்களாக இருக்கிறாங்க, குழந்தைகளாக இருக்கிறாங்க என்பதுதான் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அவங்க முதிர்ச்சி உடையவர்களாக இல்லை, பட் குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 6வது அதிகாரம் இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்க விசுவாசம், ஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைக்குரிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போகமாக என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது 4ல, ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவர் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ அந்த 12 கடைசியில உள்ள சிந்தனையின் அடிப்படையிலும் அவங்க இன்னும் பலவீனர்களா இருக்கிறாங்க, பட் ஆனா இன்னும் ஜீவனுள்ள ஒரு குழந்தை பருவமுடையவர்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இவைகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எபிரேய ஆசிரியர் இந்த பார்வை பார்க்கிற அந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சில இது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, அவங்க வேதவசனத்தை கேட்டாங்க, ஆவியினால் உணர்த்தப்பட்டாங்க, அவங்க மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க என்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. ஆனா அந்த வாதம் இதுக்கு சரியானதாக இருக்காது. 2வதாக முன்வைக்கப்படுகிற ஒரு வாதம் என்ன என்று பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க கிறிஸ்துவைக்காக வாழாததுனால, உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால ரட்சிப்பை இழந்து போனாங்க என்கிற வாதத்தை முன்வைப்பாங்க. சோ இந்த இந்த வேத பகுதியிலிருந்து அது உண்மையாகவே அவங்க இழந்து போவாங்களா, இல்ல அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா என்பதை குறித்து நம்ம தெளிவடையலாம். நம்ம முதல் 12வது வசனத்துல பார்க்கும் போதே அவங்க முதிர் வயதுள்ளவர்களை போல அவங்க பலமான ஆகாரத்தை உண்ணக்கூட முடியாதவர்களாக இருக்கிறாங்களே தவிர, அவங்க பாலை குடிக்கக்கூடியவங்களாக, அவங்க எளிமையான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப இன்னும் அவங்க பிள்ளைகள் தான். அவங்க அவங்களிடத்துல ஜீவன் இருக்குது. அவங்க ஆண்டுடைய பிள்ளைகள் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதான் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அடிப்படை சீஷத்துவம் பண்ணப்பட்டவங்க.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உள்ள பலன்கள், விசுவாசிக்கிறவர்கள் யாரு, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க. அதாவது மூல உபதேசங்கள் என்கிற பேசிக் டாக்டரின்ஸ், அடிப்படை உபதேசங்களை கேட்டவங்க. ஆனா தொடர்ந்து அவங்க வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, குறிப்பாக இங்க எபிரேயர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படியான கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, மோசே பிரமாணங்கள், இன்னும் சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால, கிறிஸ்துவை குறித்த அடிப்படை உபதேசங்களை அவங்க கேட்டும் அவைகளின்படி நடக்கிறத விட்டு பின்வாங்கி போனவங்களாக, அவங்க வந்து பாரம்பரியத்திற்கு போனவங்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனபடினால எப்போதுமே வந்து நம்ம ஒரு கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை தொடர்ந்து நம்ம நடைமுறைப்படுத்தாம, அதன்படி வாழாம, பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம். அவைகள் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது. அப்ப அது திருப்பி அவங்களுக்கு இங்க சொல்லும் போது வந்து மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. திருப்பி அவங்களுக்கு டீச் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவங்க வீக்கு, அவங்க வந்து தொடர்ச்சியான வளர்ச்சி அவங்களுக்கு இல்லாததுனால பலவீனமுடையவர்களாக, குழந்தைகளாக, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறாங்க. உதாரணமா மாம்ச பிரகாரமாக ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்ப்பாலை குடிக்குது, மதுவான மென்மையான ஆகாரங்களை சாப்பிட ஆரம்பிக்குது. வளர வளர 1 வயசு ஆகும்போது, 2 வயசு ஆகும்போது சோறு சாப்பிட ஆரம்பிச்சு வளரும் போது, அடுத்து வளரும் போது மீன், இறைச்சி, எல்லா விதமான ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு மாம்ச பிரகாரமான முதிர்ச்சி உடைந்த ஒரு பிள்ளையை போல் வளருகிறது போல, ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த அடிப்படையான உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் போது அடுத்த காரியங்கள் இவைகள்ல அவங்க எதிர்த்து உறுதிப்பட முடியும். குறிப்பாக வந்து ஒருவன் தன்னை ஆண்டவருடைய பிள்ளை என்கிறத நிலைப்பாடோடு தன்னுடைய விசுவாசம் அழியாதது, நிலையானது, கிருபையினால் தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தினுடைய நித்திய ஜீவன் நாம் சம்பாதித்ததல்ல, அது கிருபையினால இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஈவு, அது நித்தியமானது என்கிற வேதம் சொல்லித் தருகிற, வேதம் கற்றுத்தருகிற அடிப்படையான உண்மைகளில நிலைத்திருந்து தொடர்ந்து கீழ்ப்படிந்து வேதவசனத்தை கற்றுக்கொள்ளும் போது அவங்க கிறிஸ்துவை குறித்த அறிவிலும், கிறிஸ்துவ மூலமாக தேவனின் தெய்வீக பரலோக காரியங்களை குறித்த அறிவிலும் வளர்கிறவர்களாக இருப்பாங்க. சோ இவங்க கிருபையினால் உண்டாகிறதான ரட்சிக்கப்பட்டவங்க கிரியைகளை சார்ந்து, மாம்ச உணர்வுகளை சார்ந்த கிரியைகள், மனிதனுடைய பார்வையில் அதுக்கு முக்கியத்துவம் இருந்தபடினால, மேன்மை இருந்தபடினால விசுவாசிகளும் எபிரேய விசுவாசிகளும் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அப்படி நடக்கிறதுனால அவர்களுக்கு வருகிறதான பாதிப்பு என்ன, எதை இழந்து போறாங்க, ரட்சிப்பையா அல்லது அவங்க எதை இழந்து போகிறாங்க என்பது குறித்து 6வது அதிகாரத்துல நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். இவங்க வந்து முதலாவது ஒரு அஸ்திபாரம் கிறிஸ்துவுல போடப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கேட்டவங்க. இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் இன்னும் பழைய பாட்டின் தீர்க்கதரிசிகள் முன்னிறுக்கப்பட்டிருந்த அந்த இரட்சகர் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துதான் என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக வந்தவங்க இப்போ அதிலிருந்து விலகி நியாயப்பிரமாணத்தினுடைய நியாயப்பிரமாணம், மோசே, பழைய பாட்டின் ஆசாரியத்துவம், பழைய பாட்டினுடைய ஆராதனை முறைமைகளுடைய நேராக அவங்க திரும்பி இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்களை ஒரு வாசிப்போம். கலாத்தியர் 3, 23, 24. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களும், பழைய ஏற்பாட்டினுடைய ஆராதனை முறைமைகளும், பலியினுடைய முறைமைகள் எல்லாமே வந்து கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், ஆசிரியராய் இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பலியினும் அந்த முறைமைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வந்து கிறிஸ்துவிலே நிறைவு பெறுகிறதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல இங்க இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே
நீதிமான்களாக்கப்படுவதற்கு, விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு. அது எந்த விசுவாசம்? அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவிடத்திலே நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் அது வழிநடத்தின பின்பு, கிறிஸ்துவிலே நாம் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, கிறிஸ்துவிலே சேர்ந்த பின்பு அவைகள் முடிந்து போனவைகளாக இருக்கிறது. அவைகள் இனி நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும், கிறிஸ்துவில் தேவனுடைய திட்டங்களையும் அறிந்து அதன்படி வாழ்வதே கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் எபிரேயர் 2வது அதிகாரம் 2 4 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். இதே எபிரேயர் 2 4 வரை உள்ள வசனம். இங்க நம்ம தெளிவாக நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவில நமக்கு நிறைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர்வதும், இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்வதுமே இன்றைக்கு இந்த நாட்கள்ல தேவனுடைய திட்டமும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தவனுடைய நோக்கமுமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அது இயேசு கிறிஸ்துவ மூலமாக முதலாவது தெளிவுபடுத்தப்பட்டு அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் போது, மோசே முதலான தீர்க்கதரிசிகள் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்களே என்று பழைய ஏற்பாட்டுல மோசேயிலிருந்து மல்கியா வரையிலும் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பது அங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறதான காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம பார்க்கும்போது 13வது வசனத்துல பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். பால் உண்ணுகிறவன், அதாவது காலத்தை பார்த்தால் முதலாவது ஆரம்பிக்கும் போது, அதாவது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ ஆரம்பித்த நாட்கள் பார்த்தா பல வருஷங்கள். எபிரேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உலகத்துல இருக்கும் போதே அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாக நம்பினாங்க. அடுத்து பெந்தைவஸ்தே நாளிலிருந்து குறிப்பா அந்த 3000 பேர், அடுத்து 5000 பேர், அப்படி கூட்டமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யூத விசுவாசிகள். இப்போது இந்த நிறுவனம் எழுதப்படும் போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 25 வருஷம் காலங்கள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக அநேக உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்னும் அநேக உபதேசங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளராதபடி குழந்தையா இருப்பதற்கு அவங்களை தடை பண்ணினது மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக அவங்களுடைய மனமதை திருப்பி பாரம்பரியங்களுக்கு நேராக திரும்புற அப்படின்னால அவங்க இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. அவங்க பால் உண்ணத்தக்கவர்களாக, அதாவது பேபி கிறிஸ்டியன்ஸ், அவங்க நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அதாவது சுவிசேஷம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுடைய நீதியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அந்த சுவிசேஷத்தை சுவிசேஷத்தின் குறித்த அந்த நீதியில நாம் தொடர்ந்து வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியானம், வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது ஒவ்வொரு வசனத்திலிருந்து நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே வருகிற இலவசமான கிருபை, நீதியை குறித்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நாம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நீதியின் உபதேசத்துல நம்ம என்னைக்குமே பழகுகிறவர்களாக, நம்ம என்னைக்குமே அதுல அந்த விசுவாசத்தினுடைய பலனால நம்ம வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஜபத்திலும் சுவிசேஷம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு பாடலிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும், தியானத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். எனக்கு ஒரு
மெண்டர், என்னுடைய ஒரு ஆசிரியர் எனக்கு கற்றுத்தந்த காரியம், நாம் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களிலிருந்தும் நாம் கிறிஸ்துவிடத்திலே கிறிஸ்துவை பார்க்க முடியும், கிறிஸ்துவுக்கு நேராக கடந்து செல்ல முடியும் என்று கற்றுத்தந்தார். அது நமக்கு அன்றைக்கு அது எப்படி என்கிற கேள்வி இருந்தாலும் அது ஒரு மகா பெரிய உண்மை. ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அதிகாரமும், ஒவ்வொரு புஸ்தகங்களும், ஒவ்வொன்றும் நம்மை கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறதான கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் நமக்கு பரிசுத்தாவியின் உணர்வுல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த கிறிஸ்துவுக்கு மாறாக நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தினாலும், கிறிஸ்துவுக்கு மாறாக கிறிஸ்துவை அவருடைய இயேசு கிறிஸ்துவை என்கிற இடத்துல நம்ம எதை கொண்டு வந்தாலும் அந்த நீதியின் வசனங்களிலிருந்து, நீதியின் சிந்தனைகளிலிருந்து, சுவிசேஷத்துடைய மேன்மையிலிருந்து நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் அந்த வெளிச்சத்திலிருந்து மங்கள் அடைகிறது, பலவீனப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த நாட்கள் இருந்த யூத விசுவாசிகள், அவர்களுக்கு மாம்சத்துக்குரிய மாம்ச பிரகாரமான மாம்சமான மத நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், அவங்க கிறிஸ்துவை விட உலகமும் மாம்சம் மேன்மைப்படுத்துறதுனால அந்த சிந்தனைக்கு நேராக கடந்து சென்றபடினால அவங்க நீதியின் வசனத்திலும் சுவிசேஷத்தை குறித்த எண்ணங்கள், கிறிஸ்துவை குறித்த மேன்மை அவரிடத்துல குறைந்து போய் பலவீனப்பட்டு காணப்பட்டது என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனால் நாம் நீதியின் வசனத்துல பழக்கம் உடையவர்களாக நாம் என்றைக்குமே ஒரு சுவிசேஷ பகுதியை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த வேத பகுதியை வாசித்தாலும் அதிலிருந்து ஒரு சிந்தனையை நாம் சுவிசேஷத்துக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, சிலுவை மரணத்துக்கு நேராக, அவருடைய சிலுவை மரணத்துடைய பலனை குறித்த மேன்மையை சிந்திக்கிற உணர்வுக்கு நேராக நாம் வழிநடத்த முடியும். அது நமக்கு மிக மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். ரோமர் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் அவர்கள் வாசிப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்க, நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் சாட்சி இருக்கிறது. 22வது வசனம் மிக தெளிவாக நாம் எந்த நீதியை குறித்து மிகுந்த மேன்மையுடையவர்களாக, எந்த நீதி நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் நிறைந்து காணப்பட வேண்டும், அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால பலிக்கும் தேவ நீதி, இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், அன்மெரிட்டட் ஃபேவர், எந்தவித தகுதி இல்லாமல் கிறிஸ்துவிலே தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறதான தேவ நீதி. அந்த நீதியை குறித்த அந்த உணர்வு, அந்த விசுவாசம், அந்த மேன்மை நம்மிடத்துல எப்போதுமே பெருகினதாக, உயர்வான எண்ணம் உடையவதாக, அந்த சிந்தனைகள் நாம் அந்த எண்ணங்களிலே நாம் நம்முடைய மனம் இருதயம் நிறைந்து காணப்பட வேண்டும். அது விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு எபிரேய விசுவாசிகள் இந்த காரியத்துல பலவீனம் உடையவர்களாக இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30, 32 வசனங்கள் ஒரு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30, 31 வசனங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கு, எழுதி இருக்கிறபடி, as it is written. அந்த it is written என்கிறது it's a very powerful phrase in the Bible. It's a அது தேவனுடைய degree of God, God's decision, the unchanging degree of God. It is written. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். Jesus Christ himself is our righteousness. He himself is our wisdom. Our holiness is equal to the holiness of Christ, Jesus Christ and God.
நாம் தேவனிடத்துல அவருடைய நீதியை கொண்டு, அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு, கிறிஸ்துவின் தகுதியினால நாம் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவரே நமக்கு நீதியானார். அதை இன்னும் நம்ம 2 கொரிந்தியர் 5:21 நாம் பார்க்கிறோம். நாம் அவர்கள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். That we might become the righteousness of God in him. அந்த நீதி யாருடைய நீதி? Righteousness of God in him. தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த காரியத்தை குறித்த எண்ணத்துல பலவீனம் உடையவர்களாக அன்றைக்கு இருந்தாங்க. நான் அந்த பலவீனம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது வந்து பாலுணர் குழந்தை இருக்கிற அப்படின்னால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அதாவது என்றைக்கு நம்ம வந்து கிருபையிலிருந்து பரிபூர்ண கிருபையை குறித்த அந்த அன்மெரிட்டட் ஃபேவர், எந்தவித தகுதியும் நம்மிடத்துல இல்லாமல் நம்முடைய ரட்சிப்பை கிறிஸ்துவை மாத்திரம், கிறிஸ்துவிலே தேவனுடைய ஈவாகிய தேவன் தருகிற அது என்பதை குறித்த தெளிவுடையவர்களாக இருக்கிறோமோ, அப்போதுதான் நாம் நீதியின் வசனங்கள்ல தொடர்ந்து நாம் வளர முடியும். அதிலே நாம் பெருக முடியும். அதிலே நாம் பெருகிறவர்களாக காண முடியும். அன்றைக்கு அவங்க பலனுள்ளவர்களாக, முதிர் வயதுடையவர்களாக, மெச்சுவர்ட் கிறிஸ்டியன்ஸா இருக்க வேண்டியவங்க வீக் இம்மெச்சுவர்ட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுக்கான வீக் பிலீவர்ஸா இருக்க காரணம் அவங்க வந்து அந்த நீதியிலிருந்து விலகி, அந்த அடிப்படை உபதேசத்திலிருந்து விலகி, கிரியைகளை சார்ந்த எண்ணங்கள், மாம்சம், பாரம்பரியங்களை சார்ந்த எண்ணங்கள் அவர்களுக்கு மேற்கொண்டது என்று நம்ம இங்க பார்க்க முடியும். 15வது வசனத்துல பார்க்கும்போது, பலமான ஆகாரமானது நன்மை தீமையினதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். பூரண வயது, full age. இந்த இடத்துல இந்த பூரண வயது என்பது ஒரு பிசிக்கல் மெச்சூரிட்டியை குறிக்கல, பிசிக்கல் ஏஜை குறிக்கல, ஸ்பிரிச்சுவல் ஏஜ், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. எந்த அளவு அவங்க வந்து வேதவசனத்தை கற்று வேதவசனத்துல தேறி பெருகிறவர்களாக இருக்கிறோம். இதை வந்து நம்ம பார்க்கும்போது பேசிக் டாக்டரினல் பெர்ஃபெக்ஷன்ஸ், அடிப்படை உபதேசங்களை குறித்த தெளிவு, புரிந்து கொள்ளுதல், அதன் மேல் நிலைப்பாடு, நாம் அடிப்படையான கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள கல்லின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக அதன் மேல் கட்டப்பட்டு வளருகிற ஒரு வாழ்க்கையை குறித்து தான் இங்க பூரண வயசு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம பார்க்க முடியும். அந்த பலமான ஆகாரமானது, இந்த இடத்துல பலமான ஆகாரம் என்பது the doctrines of New Testament doctrines, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பு, ரட்சிப்பின் நிச்சயம், ரட்சிப்பின் மாறான் தன்மை, ரட்சிப்பில் தேவனுடைய திட்டம், இன்னும் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சபை கூடி வருதல், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டுடைய ஒரே